தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரியமானவர்களே, கடந்த முறை நான் உங்களிடத்தில் ஒரு புதிய தலைப்பில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்ய வந்தோம். அந்த தலைப்பின் பெயர், அதாவது முதல் பாகம் அது. அந்த தலைப்பின் பெயர், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இப்படியும் சொல்லலாம் என்று சொல்லியிருந்தேன். அவள் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த வார்த்தை சங்கீத புத்தகம் 91:14 வசனத்திலே நம்மால் பார்க்க முடியும். சங்கீதம் 91 முழுவதையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். இது மனப்பாடமாகவே பண்ணி வைத்திருக்கிறவர்கள் அநேகர் உண்டு, அதில் நானும் ஒருவன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் இந்த சங்கீதம் 91 உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையிலே ஆரம்பித்து எவ்வளவு அழகாக என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வந்து வைப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமத்தை நீங்களும் நானும் அறிந்து கொண்டாலே போதும், இவ்வளவு பெரிய மகா பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேருகிறது என்பதற்கு ஆதாரமாக தான் முதல் பாகத்தில் ராகாப் என்னும் அந்த மனுஷியை குறித்து நாம் தியானம் செய்தோம். பிரியமானவர்களே, இன்றும் அந்த மகளை நான் தொடர் போகிறேன். இன்று பாகம் 2 ரூத் என்னும் ஒரு தேவ மனுஷியை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். இந்த ரூத் அவர்களுக்கும் இந்த ராகாப் அவர்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். இதை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான சப்ஜெக்டாக நான் பார்க்கிறேன். நான் தியானம் செய்யும் பொழுதே எனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு மன மகிழ்ச்சி எனக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் எங்கேயோ இருந்தோம், தூரமாக இருந்தோம், அவரை அறியாமல் இருந்தோம், அவரை குறித்து ஒரு விவரமும் தெரியாமல் இருந்தோம். இன்றும் நான் அநேகரை பார்க்கிறேன். பொதுமக்களை பார்க்கும் பொழுது, தேவாலயத்தின் வழியாக செல்லும் பொழுது அந்த சிலுவையை பார்த்து இப்படி செய்து சிலுவையை இட்டு கொண்டு போவார்கள். அது கூட முதலாவது அவரை அறிந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாகவே நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்டவர்களை கூட ஆண்டவர் தொட்டு அவர்களை குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்கள், அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் போதும், அவருடைய நாமத்தை நீங்களும் நானும் அறிந்து கொண்டால் போதும், நம்மை உயர்ந்த கண்மணியிலே கொண்டு வந்து நிறுத்துகிற தேவன்தான் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். பிரியமானவர்களே, சரி, இந்த பாகம் 2 நாம் தியானம் செய்வதற்கு முன்பாக என்னுடைய சிறிய சாட்சியோடு கூட இந்த தேவனுடைய வார்த்தையை தியானம் செய்ய போகிறோம். அதாவது என்னவென்று பார்த்தால், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நான் 26வது வயதில் தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன் அவருடைய கிருபையில். 18-19 வயது இருக்கும் பொழுது தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகள் நான் சபரிமலைக்கு சென்று வந்து கொண்டிருந்தேன். ஐயப்பனை தரிசனம் செய்யும்படியாக என்னுடைய நண்பர்கள் கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்களோடு கூட சென்று வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒரு 20 வயது இருக்கும் பொழுது வியாபாரத்திற்குள்ளே அப்பொழுதுதான் நுழைகிறேன். எனக்கு தாய் பாஷை தமிழ், கொஞ்சம் தெலுங்கு தெரியும், இங்கிலீஷ் எனக்கு தெரியவே தெரியாது. ஏனென்றால் நான் படித்த பாடசாலை வந்துட்டு அரசாங்க தமிழ் வழி கல்வி பாடசாலை. அது +2 வரைக்கும் நான் தமிழில் தான் படித்து தேர்ச்சி பெற்றேன். ஆகவே வியாபாரத்திற்குள் வந்திருக்கிறோம், நமக்கு கொஞ்சம் ஆங்கிலம் தெரிந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி, நான் இருந்த பகுதி என்று சொல்லப்படுகிற அந்த ஐஸ் ஹவுஸ் என்று சொல்லுவார்கள், ராயப்பேட்டை ஏரியாவில், என்னுடைய நெய்பர் ஒரு மேடம் இருந்தாங்க. அந்த அம்மா வந்துட்டு ஒரு ஆங்கிலோ இந்தியன். அவரை நான் தொடர்பு கொள்ளும் பொழுது என்னுடைய ஆங்கில பாஷைக்காக, அதாவது ஆங்கிலத்தை சாரணமாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆண்டி, எனக்கு யாராகிலும் தெரிந்தவர் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தேன். அப்பொழுது அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் ரோட்ரிக்ஸ் என்பவர்களை அறிமுகப்படுத்தினார். அவருடைய விலாசத்தை எனக்கு கொடுத்தார். ஐசோஸ் மார்க்கெட் பகுதியில் அவர்களுடைய வீடு இருந்தது. அவரை நான் தொடர்பு கொள்ளும் பொழுது தினந்தோறும் மாலையில் 5 to 6 மணிக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்திருந்தார்கள். நான் போயிருந்தேன். அந்த அம்மா நான் போகும்பொழுது இரவின் இடத்துல வேண்டுதல் செய்கிறதை என்னால் பார்க்க முடியும். இப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது ஆங்கில பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். கொஞ்சம் அப்படியே பேச ஆரம்பித்தேன். இன்றைய நாள் ஓரளவுக்கு நன்றாகவே ஆங்கிலத்தில் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு கிருபை எனக்கு, தேவனுடைய கிருபையில் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம். அப்பொழுது அந்த மகள் ஒரு நாள் என்னிடத்தில் சொன்னார்கள்,
சபரிமலைக்கு போகிற அந்த உடையோடு தான் போவேன். கருப்பு வேட்டி, கருப்பு சட்டை, கழுத்தில் எல்லாம் அந்த ஐயப்ப சாமிக்கு விரும்புகிற அல்லது ஐயப்ப சாமி பக்தர்கள் அணிகிற அந்த மணிகளை அணிந்து கொண்டு கழுத்தில் நான் போவேன். அப்பொழுது கூட அவர்கள் எந்த விதமான சலிப்பும் இல்லாமல் என்னை ஒரு மாதிரி தூரமாய் வைத்து பார்க்காமல் அன்போடு கூட நேசத்தோடு கூட என்னிடத்தில் பழகினார்கள். அந்த மேடம், அந்த டீச்சர் ஆங்கிலம் எனக்கு கற்றுக்கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே அவள் எப்படியாக சொன்னார்கள், வருகிற காலங்களிலே உனக்கு ஒரு நல்ல துணைவியை, மனைவியை கடவுள் என் ஆண்டவராகிய இயேசு உனக்கு கொடுப்பார் என்று சொன்னார்கள். எதற்காக அப்படி சொன்னார்கள் என்று தெரியாது. என்னுடைய வியாபாரம் நன்றாக வர வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன். அப்பொழுது என்னுடைய பெயர் பழனியாக மட்டும்தான் இருந்தது. அந்த மனுஷி, அந்த டீச்சர் எனக்கு ஆண்டவரை முதல் முறையாக இயேசுவானவரிடத்தில் நான் வேண்டுதல் செய்கிறேன், உனக்கு நல்ல ஒரு மனைவியை, குடும்ப பாங்கான ஒரு மனைவியை உனக்கு கொடுப்பார் என்று சொன்னார்கள். உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வியாபாரத்தில் எல்லாவற்றிலும் இறைவன் உன்னை ஆசீர்வதிப்பார், நான் உனக்காக என்னுடைய இறைவனிடத்தில் ஜெபிக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையில் இன்றும் என்னிடத்தில் ரீங்காரம் இட்டுக்கொண்டிருக்கிறது. பெரியமானவர்களே, அவர்கள் சொன்ன பிறகும் நான் சபரிமலைக்கு தொடர்ந்து போய் கொண்டு தான் இருந்தேன். 26 வயதில் தான் தேவனுடைய மனுஷன் மூலமாக, தேவனுடைய மகன் மூலமாக இந்த தேவனை, அதாவது வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வளமுள்ள தேவனை குறித்து நான் தெரிந்து கொண்டு இன்று உங்களுக்கு முன்பாக ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷனாக, தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிற ஒரு மனுஷனாக, அவருடைய சத்தியத்தை போதிக்கிற ஒரு மனுஷனாக நான் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, நினைக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த 34 ஆண்டுகள் கர்த்தரை எவ்வளவு அழகாக நேர்த்தியாய் நம்மை வழிநடத்தியிருக்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது, இந்த தேவனுடைய நாமத்தை யார் மூலமாகிலும் இன்று என் மூலமாக இந்த தேவனுடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அது புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், அவரிடத்தில் வருவீர்கள் என்று சொன்னால், அவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த மனுஷன், இந்த சரீரத்தின் மனுஷன், இந்த ஆவியின் மனுஷன், இந்த ஆத்மாவின் மனுஷன் இயங்க வேண்டும் என்று சொன்னால், தயாரித்தவர், படைத்தவர், நம்மை படைத்தவர் எப்படி வாழ வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்திருக்கிற, புத்திமதி கொடுத்திருக்கிற, அறிவை கொடுத்திருக்கிற, ஞானத்தை கொடுத்திருக்கிற ஒரே புத்தகம் இந்த பூமியிலே பரிசுத்த வேதாகமம். பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய கைடு, இதுதான் நம்முடைய மேனுவல். இதை படிக்காமல், புரிந்து கொள்ளாமல் இந்த மனுஷன், இந்த ஜீவன், இந்த உயிர் வாழ முடியாது. பிரியமானவர்களே, ஆகவே தான் அநேகருடைய வாழ்க்கை தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அநேக விபத்துகள், அநேக மரணங்கள், அநேக அகால மரணங்கள், புலம்பல்கள், கண்ணீர்கள், கம்பளிகள், இதுவெல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தால், நாம் எப்படி இயங்க வேண்டும், படைத்தவர் படைக்கப்பட்ட நம்மை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார், என்ன செய்ய சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமலே 100% மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதனால இப்படிப்பட்ட உலகத்தில் நாம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தேவனுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய சித்தமும் அல்ல. அவருடைய நாமத்தை அறிந்து கொண்ட உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு ஒரு மாற்று காரியங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதற்கு நாங்களே சாட்சியாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இது யாரோ ஒரு வெளிநாடுகளில் இருந்து பணத்தை கொடுத்து, சிலர் அப்படி நினைக்கிறார்கள், வெளியூரிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து வெள்ளைக்காரர்கள் பணத்தை கொடுக்கிறார்கள், அதை வாங்கி கொண்டு இவர்கள் இந்த இடத்துல மத பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரிதல் இல்லாமல் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது எங்களுடைய பாடல்ல. இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ், இட் இஸ் தேர் பிஸ்னஸ். அவர்கள் இறைவனிடத்தில் வருவார்கள், புரிந்து கொள்வார்கள், அவருக்கு ஒரு நன்மையான காரியங்கள், நல்ல வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வளமுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிற இயேசுவானவருடைய நாமத்தை அறிந்து கொண்டிருக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் மட்டும்தான் பிரகாசம் அடையும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் சொல்லும் பொழுது, என்னால் அன்றி தனித்து உங்களால் ஒன்றையும் செய்ய முடியாது என்றும் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே என்னுடைய சாட்சியை நான் நிறைவு செய்கிறேன். இப்பொழுது என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற தலைப்பின் கீழ் இன்று இன்னொரு தேவனுடைய மகளை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். அந்த மகளுடைய பெயர் ரூத் என்று பார்க்கிறோம். இந்த ரூத்தை குறித்து ரூத் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் இப்படியாக வருகிறது. 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நியாயாதிபதிகள் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிற, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். நான் யோசித்து பார்த்தேன், இந்த சரித்திரத்தினுடைய பின்னணி எங்கிருந்து ஆர்வமாகுதுன்னா பஞ்சத்திலிருந்து ஆர்வமாகுதுங்க. உண்மையிலேயே இந்த காலை வேளையில் சொல்ல ஆசைப்படுகிறேன், பஞ்சம் வரணும்னு நான் விரும்பலை. அப்படிப்பட்ட பஞ்சத்தில் அகப்பட்டவர்களுக்கு ஒரு மாற்று சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார் என்று சொல்ல நான் விரும்புகிறேன். பஞ்சம் வருவது நல்லது என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் பஞ்சம் இருந்தது, தரித்திரம் இருந்தது. தரித்திரம்னா உங்க தரித்திரம் என் தரித்திரம் அல்ல, யாராலும் தீர்க்க முடியாது, யாராலும்
பணத்தை கொடுத்து உதவி செய்து கூட தீர்க்க முடியாது. அவ்வளவு தரித்திரம், கொடூரமான தரித்திரம், நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருந்தோம் எங்களுடைய குடும்பத்தில். அப்படிப்பட்ட தரித்திரம், அப்படிப்பட்ட பஞ்சத்தில் இருந்த நான் இன்று இயேசுவே எனக்கு தஞ்சம் என்று மாற்று சிந்தனையை எப்படி நான் பெற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து என்னுடைய பஞ்ச பாடுகள் எல்லாம் முடிவுக்கு வந்தது. நிறைவான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு இந்த ரூத்துடைய வாழ்க்கையுடைய பின்னணி கூட நாம் பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று பார்க்கிறேன். ரூத்தை ஆசீர்வதிக்கும்படியாக தான் ரூத்தை திருமணம் செய்து கொண்ட கணவனுடைய தகப்பன் என்ன செய்கிறார்? நான் வாசிக்கிறேன், திரும்ப வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பெயர் ஒரு மனுஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரான் ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்தில் இருந்து மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தார்கள். எங்க இருந்து வராங்க? பெத்லகேம்ல இருந்து. அங்க பஞ்சம். எங்க போறாங்க? மோவாப் தேசத்தை நோக்கி போறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் பசுமையான சூழ்நிலைகள் இருக்கிறது. அங்கு போய் நம்முடைய வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொள்ளலாம் என்று அவரும் அவருடைய மனைவியும், அவருடைய மனைவியின் பெயர் தான் நவோமி என்று பார்க்கிறோம். அவருக்கு 2 மகன்கள் இருந்ததாக பார்க்கிறோம். இந்த 4 பேர் பயணித்து எங்க வராங்க கேட்டீங்கன்னா மோவாப் தேசத்துக்கு வராங்க. அந்த மோவாப் தேசத்துல வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது. அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் 2 பேரும் திருமண வயதுக்கு வந்திருக்கும் பொழுது 2 பெண்களை அவர்கள் கொள்ளுகிறார்கள். ஒருத்தருடைய பெயர் வந்துட்டு ஓர்பால் என்று பார்க்கிறோம், இன்னொருத்தி பெயர் தான் ரூத் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இந்த காரியங்கள் இப்படியாக இருக்கும் பொழுது அந்த வீட்டில் சடுதியாக மரணங்கள் தொடர்ந்து 3 ஆண்களுக்கும் வருகிறது. முதலாவது நவோமியினுடைய புருஷன் இறந்து போகிறார். பிறகு 2 மகன்களும் சரீர வியாதிப்பட்டு இறந்து போகிறதாக பார்க்கிறோம். இப்பொழுது 3 பெண்மணிகள் மட்டும் இருக்கிறார்கள். அதாவது நவோமியும் அவருடைய 2 மருமகள் மட்டும்தான் இருக்கிறதாக பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நகோமி என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு கூட தன்னுடைய மருமகள்கள் கிட்ட 2 பேர்கிட்ட போய் பேசுறாங்க. ஓர்பால் கிட்டையும் ரூத்துக்கிட்டையும் பேசுறாங்க. என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் தயவு செய்து சின்ன வயசுல இருக்கிறீங்க, எனக்கும் புருஷன் இல்லை, உங்களுக்கும் புருஷன்மார்கள் இல்லை, இறந்து போயிட்டாங்க, இப்படியே நாம் இருப்பது நன்றாக இருக்காது. ஆகவே நீங்கள் உங்களுடைய பிறந்த வீட்டிற்கே திரும்பி செல்லுங்கள், நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் இன்னும் வளர வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதத்தோடு கூட இருக்க வேண்டும், என்னுடைய துக்கம் என்னோட கூட இருக்கட்டும், நீங்கள் இளைய வயதில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நல்ல ஒரு அறிவுரையை கூறுறாங்க. அப்போ அந்த அறிவுரை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 15வது வசனத்தில் இப்படியாக வருகிறது. 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நவோமி சொல்றாங்க, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டார். இன்று நீங்களும் நானும் ரூத்தை போல, அந்த ரூத் எப்படி அந்த அவளுடைய மாமியை இறுக பற்றி கொண்டாலோ அதுபோல நீங்களும் நானும் நம்முடைய இறைவனை இறுக பற்றி கொள்வோம் என்று சொன்னால், ரூத்தை எப்படி கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அப்படியே உங்களையும் என்னையும் அவரை பற்றி கொண்டிருக்கிறபடியினால் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதற்கு இந்த ரூத் மகளுடைய ஒரு வாழ்க்கையின் சாட்சியாக அமைந்திருக்கும். பிரியமானவர்களே, 15வது வசனம், அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதாவது நம்முடைய நகோமி அவர்களுடைய பின்னணி, அவருடைய குடும்பம், அவர்கள் வழிபட்ட இறைவன் யார்கிட்ட பார்த்தால் நம்முடைய இறைவனை வழிபட்டார்கள். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய நம்முடைய யெகோவா என்னும் தேவனை வழிபட்ட ஜனங்கள் அவர்கள். ஆனால் இவர்கள் இந்த மோவாபிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ரூத் மற்றும் ஓர்பால் வந்துட்டு அவர்களுடைய குலதெய்வமே வேறு. அவருடைய குலதெய்வம் வந்துட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த நரகலான விக்கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற அவர்களை அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ரூத் என்ன முடிவெடுத்தார்கள் சொன்னால், நவோமி வழிபட்டு கொண்டிருந்த வானத்தின் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு வேண்டும் என்பதாக இந்த இடத்துல நாம் அவள் சொன்னதாக பார்க்கிறோம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட நீ பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கும் நான் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னார். எப்படியோ இந்த ரூத் என்னும் அந்த மனுஷி
நகோமி வழிபடுகிற இறைவனை குறித்து நகோமி அவளுடைய இறைவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை இந்த மருமகள் என்ற ஸ்தானத்திலிருந்து மாமியாருடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இறைவனையும் அறிந்து கொண்டிருக்கிறாள் என்பது இதன் மூலமாக நமக்கு புரிகிறது பிரியமானவர்கள். ஆகவேதான் அழகா சொல்றாங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்துல நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால் அவள் தன்னோடு கூட மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அவளை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை என்று பார்க்கிறோம். இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய முடிவு எப்படியாக முடிந்தது என்று பார்த்தால் நிச்சயமாக சொல்லுவேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இயேசுவானவருடைய ஜன்ம வரலாறு என்று பார்க்கிறோமே, அதாவது முதல் அதிகாரத்தில் நாம் இப்படியாக பார்க்க முடிகிறது. 5வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது வசனத்தில் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், இப்படி ஈசாய் தாவீதை பெற்றான், சாலமோன் பெற்றான், எல்லாம் வரும். இந்த ரூத்துக்கும் இந்த சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான் வருகிறது. போவாஸ் என்பவரை இந்த மகள் என்ன செய்யறாங்கன்னா, நகோமி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவங்களுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போறாங்க. எங்கிருந்து வந்தாலும் அந்த இடத்துக்கே போறாங்க. அந்த அம்மா போகும் பொழுது ஒரு வயல்வெளியிலே வேலை செய்யும்படியாக இறைவனுடைய வழிகாடலின்படி அந்த மகள் அந்த இடத்துல வயல்வெளியில போய் அங்கே அறுப்பு காலத்தில் சிந்தப்படுகிற அந்த அரிசி கோதுமையில எல்லாம் பொறுக்கிக் கொள்ளும்படியாக தான் இந்த ரூத் போகிறார். ஆனால் அந்த வயல்வெளி யாருடையது பார்த்தால் ஒரு பெரிய முதலாளியாக நற்குணசாலியாக இருந்த போவாஸ் என்பவருடைய நிலம் என்பது பிற்பாடு அவள் அறிந்து கொள்ளுகிறார். அந்த மனுஷன் யார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ரூத்தை 2வது திருமணம் செய்து கொள்ளுகிற ஒரு மனுஷனாக தேவனால் நியமிக்கப்பட்டவராக இருந்தார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது பெரியமானவர்களே. முதல் பாகத்தில் யாரை குறித்து நாம் தியானம் செய்தோம்? ராகாப் என்னும் மனுஷியை குறித்து தியானம் செய்தோம். அந்த ராகாபுடைய குடும்ப பின்னணி நிமித்தம், சூழ்நிலை நிமித்தம் அந்த மகள் தன்னுடைய சரீரத்தை விற்று பிழைப்பை நடத்தினாள் என்று பார்த்தோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உள்ளத்தை பார்க்கிறவர், இருதயத்தை பார்க்கிறவர் என்ற வார்த்தையின்படி அந்த ராகாப் என்னும் அந்த மனுஷனுடைய விசுவாசத்தை தேவன் பார்த்தபடினாலே, எப்படி அந்த வேவுக்காரர்களை காட்டி கொடுத்திருந்திருந்தால் பெரிய தொகை கிடைத்திருந்திருக்கும் ராஜாவிடத்தில் இருந்து. அந்த தொழிலை விட்டு தான் பெரிய ஜமீன்தாராக அவள் வளம் வந்திருக்க முடியும். ஆனாலும் இறைவனுக்கு பயந்து அவள் என்ன சொன்னாள்? உங்களுடைய தேவன் செய்கிற காரியங்களெல்லாம், அதிசயங்களெல்லாம், அற்புதங்களெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய இருதயம் தொய்ந்து போகிறது. நிச்சயமாக இந்த எரிகோ பட்டணத்தை நீங்கள் பிடிக்கும் பொழுது எங்களை நீங்கள் சங்காரம் பண்ணுவீர்கள், ஒருவரையும் நீங்கள் உயிரோடு கூட வைக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். காரணம், உங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிறார் என்று அந்த மகள் சாட்சியை சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுடைய அந்த மனுஷியாக நம்முடைய தேவனை அவள் அறிந்து கொண்டு இருக்கிறபடினாலே, கேள்விப்பட்டபடினாலே தன்னுடைய வீட்டிலே அடைக்கலம் கொண்ட 2 வேவுக்காரர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை பத்திரமாக காட்டி கொடுக்காமல் பாதுகாத்தால், ரட்சித்தாள் என்று பார்க்கிறோம். அதனுடைய வெகுமதி தான் என்னவென்று பார்க்கும்பொழுது கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அவளையும் அவளுடைய தகப்பனையும் அவளுடைய தாயையும் அவளுடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் அவளுடைய எல்லா விதமான சொத்து பத்துக்களையும் மிருக ஜீவராசிகளையும் பத்திரமாக பாதுகாத்தார்கள் என்று பார்க்கிறோம். பிற்பாடு நாம் பார்த்து முடித்தோம் கடந்த வாரத்தில். இதோ இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல்களின் மத்தியில ராகாப் தன் குடும்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே ஓரமாய் அந்த எரிகோ சூரிலே ஓரமாய் ஒரு குடிசை போட்டு தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த இனமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனுஷி கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த மனுஷிக்கு கிடைத்தபடினாலே, இதோ உயர வானத்திலும் தாழ இருக்கிற பூமியிலே உங்களுடைய தேவனுக்கு நிகரான தேவர் ஒருவர் இல்லை என்பதை ஆணித்தனமாக அவள் புரிந்து கொண்டு அறிக்கை செய்தாலே, அதன் நிமித்தம் அந்த மனுஷியை உயிரோடு கூட வைத்தார். அவன் அந்த மனுஷியை மட்டுமல்ல, அவளுடைய குடும்பத்தார் அனைவரையும் உயிரோடு கூட வைத்து அவளுக்கு வெகுமதியை கொடுத்து ஹானர் பண்ணி, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொன்னவர் உண்மையாகவே சத்தியமுள்ள தேவன் அந்த காலத்தில் அந்த மனுஷியை ராகாபையும் குடும்பத்தையும் கனம் பண்ணி தன்னுடைய ஜனங்கள் மத்தியில, ஒரு காலத்துல யாருமே சீண்டத்தகாத ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தபடினால ஒரு குடிசையை போட்டு ஒரு ஓரத்துல, அந்த எரிகோ மதிலின் ஓரத்துல ஒரு பக்கத்துல வாழ்ந்து கொண்டிருந்தவளை, இதோ நான் உன்னை கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லி, நீ என்னை கனம் பண்ணினபடினாலே, என் நாமத்தை நீ அறிந்து கொண்டபடினாலே நான் உன்னை கனம் பண்ணுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியிலே நடுவிலே கொண்டு வந்து அந்த மகளுடைய குடும்பத்தை கட்டி வைத்தார். பிரியமானவர்களே, இப்பொழுது சொல்லுங்கள், அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டால் உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு விமர்சனம் கிடைக்குமே. எங்கேயோ ஒரு வாரத்தில் யாரும் என்னை கண்ணோக்கி பார்க்கவில்லை, யாரும் என்னை சட்டை பண்ணுவதில்லை, யாரும் என்னை ஆசீர்வதிக்க முன் வருவதில்லை,
யாரும் என்னை ரெகக்னைஸ் கூட பண்ணுவதே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்ப சூழ்நிலை இப்படி, என்னுடைய குடும்ப பின்னணி இப்படி என்று நீங்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் அதை நிறுத்திவிட்டு வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை அந்த நாளிலே ராகாப் எப்படி அறிந்து கொண்டு உயர வானத்திலும் தாழ இருக்கிற இந்த பூமியிலும் உங்களுடைய தேவனுக்கு நிகரான தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொன்னாலும், உலகத்தில் அநேக கடவுள்கள் உண்டுங்க. எல்லாருக்கும் நாமங்கள் உண்டு. ஒவ்வொரு கடவுளுக்கும் இந்த உலக பிரகாரமான கடவுள்களுக்கு பெயர்கள் உண்டு, கோயில்கள் உண்டு. அநேகரை பின்பற்றி செல்லுகிறார்கள், அவர்களை நோக்கி பார்க்கிறார்கள். ஆனாலும் இந்த தேவர்களுக்கெல்லாம் தேவன். ஒரு ஸ்கூல்ல நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க, அந்த டீச்சர்ஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இத்தனை டீச்சர் இருப்பாங்க. ஒவ்வொரு கிளாஸில் 40 பேர் இருக்காங்கன்னா ஒரு டீச்சர் இருப்பாங்க. அந்த ஸ்கூலுக்கே பார்த்தீங்கன்னா எத்தனை டீச்சர்ஸ் இருந்தாலும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு ஹெட் மாஸ்டர் இருப்பார். அதுபோல தான் இந்த உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும், எத்தனை தகப்பன்மார்கள் இருந்தாலும், எத்தனை தாய்மார்கள் இருந்தாலும், எல்லா தாய்களுக்கும் மேலான தாய், உன்னதமான தாய், உன்னதமான தகப்பன், உன்னதமான தலைவன், உன்னதமான கடவுள், உன்னதமான தேவன், இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறபடினால், அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறபடினால், அவருடைய நாமத்தை ரூத் அறிந்தபடினால், அவருடைய நாமத்தை ராகாப் அறிந்திருந்தபடினால் உயர்ந்த கண்மலையிலே கொண்டு வந்து நிறுத்தின இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்து உங்களையும் என்னையும் கொண்டு வந்து அவர் உயர கொண்டு வந்து நிறுத்துவார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவனை நீங்களும் நானும் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவானோட ஜனனத்தின் அந்த விவரத்தை நான் படித்த பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. தீண்டத்தகாதவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர், இவர் மாற்று ஜாதியார், மாற்று பாஷைக்காரர் என்று பிரித்து வைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில், இந்த தேசத்தில் எல்லோரையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு தேவன் உண்டு இன்றும் என்று சொன்னால், அவர் உங்களையும் என்னையும் படைத்த, வானத்தையும் பூமியையும் படைத்த, சூரிய சந்திரன் நட்சத்திரங்களை படைத்த சர்வ வளமுள்ள தேவன். பிரியமானவர்களே, இந்த ரூத்துடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு இளைய வயதுல விவாகம் செய்து சில நாட்களில, சில வருடங்களிலே கணவனை எழுந்து விடுகிறார். அவருடைய சகோதரியும் தன்னுடைய கணவனை எழுந்து விடுகிறார். இவர்களுடைய மாமியும் தன்னுடைய கணவனை எழுந்து விடுகிறார். எப்படிப்பட்ட ஒரு இருளான ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, காலியாகும் போது ஜாலியாகும் வாழ்க்கை என்ற தலைப்பில் இவர்கள் நான் தியானம் செய்தோம். திரும்பவும் இந்த சப்ஜெக்டுக்கு இவர்கள் எனக்கு தேவைப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த ரூத் யார்? இந்த நவோமி யார்? இஸ்ரவேலில் ஜனங்களிலே பிறந்த வம்சாவளியில பிறந்தவர்களா? இல்லையே. இவர்களுடைய தேவன் வேறு, இவர்களுடைய தேசம் வேறு, மோவாபியர்கள் இவர்கள், மோவாபிய கடவுள்கள் வேறு. ஆனால் மோவாபிய தேசத்திலே வாழ்ந்த பெண்களை நவோமி தன்னுடைய மகன்களுக்கு பெண் கொண்டபடினாலே, நவோமியோடு கூட வாழ்ந்த மருமகள்கள் அவர்களுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை பார்த்து கொண்டிருந்தபடினாலே, சூழல்கள் மாறும் பொழுது தன்னுடைய சகோதரி ஒருபால் ஓரமாய் போய்விட்டாலும் ரூத் மாமியார் இடத்தில் அழகாக பேசுகிறார். உன்னுடைய தேவனுடைய தேவன், நீ போகிற இடத்தில் நான் வருவேன். தேவனை அறிந்து கொண்டபடினாலே, பிகாஸ் ஷீ நோஸ் மை நேம் என்ற வார்த்தையின்படி, பிகாஸ் ஹி நோஸ் மை நேம் என்ற வார்த்தையின்படி ரூத் அந்த நாளிலே நவோமியுடைய தேவனை குறித்து ஆழ அறிந்து வைத்திருந்தபடினாலே அவளை பின்தொடர்ந்து போய்கொண்டிருந்தாள் என்று பார்க்கிறோம். அவளுடைய வழிகாட்டுதலின்படியே, நவோமிக்கு ஆண்டவர் வழிகாட்டுதலின்படியே நேராக தன்னுடைய திரும்ப எங்கிருந்து புறப்பட்டு வந்தார்களோ அதே தேசத்திற்கு போகிறார்கள். அந்த இடத்துல போவாஸ் என்னும் மனுஷனை பார்க்கிறோம். இந்த போவாஸ் யார் என்று பார்த்தோம். இப்பொழுதுதான் நம்ம பார்த்தோம். திரும்ப வாசிக்க போகிறேன். அந்த முதல் ஏற்பாட்டு முதல் பாகத்தில் நம்ம தியானம் செய்ய பொழுது ராகாபை குறித்து தியானம் செய்தோம். அந்த ராகாபுடைய மகனுடைய பெயர் போவாஸ் என்று இந்த இயேசுவானுடைய வம்ச வரலாறிலே நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, சல்மோன் போவாஸை ராகாபிடத்தில் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீண்டத்தகாத இந்த உலகத்தில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லிக்கொண்டு. அதற்கென்று ஜாதிக்கென்ற ஒரு கட்சி உண்டு, பாஷைக்கென்ற ஒரு கட்சி உண்டு, இனத்திற்கென்ற ஒரு கட்சி உண்டு. நம்முடைய தேவனுக்கு மனிதர்கள் என்ற கட்சி தான் அவருக்கு தெரியுமே தவிர, என்ன பாஷைகளை பேசுகிறோம், எந்த இடத்துல பிறந்தோம், என்ன ஜாதி, இதெல்லாம் அவர் வேற்று பிரித்து பார்ப்பதே கிடையாது. பெரியமானவர்களே, இயேசுவானவர் பிறந்ததை இந்த வம்ச வழியாக தொடர்ந்து வாசிக்கிறேன். சல்மோன் போவாஸை ராகாபிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான் என்று பார்க்கிறோம். ரூத்துக்கு மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை இறைவன் இந்த போவாஸுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இந்த போவாசுடைய தாய் தான் ராகாப் என்று பார்க்கிறோம். பெரியமானவர்களே, தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் கடைசியாக இப்படியாக வருகிறது. 15வது வசனத்தில் 1:15 எலியூத் இளையாசரை பெற்றான். இளையாசர்
மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்திலிருந்து கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் என்று முடிகிறது பிரியமானவர்களே. இப்பொழுது சொல்லுங்க, உயர் ஜாதி தாழ் ஜாதி என்பது ஆண்டவருக்கு இருக்கிறதா? தீண்டத்தகாதவர்களாக இருந்தார்கள், ஈனமான பின்னணியிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த ராகாபின் மனுஷி, அந்த மனுஷி கர்த்தரை அறிந்து கொண்டபடியினாலே அந்த மனுஷிக்கு மறுவாழ்வு கொடுக்க ஒரு மனுஷன் சல்மோன் என்பவன், ராகாபி அந்த நாளிலே திண்டத்தகாதவள், இவருடைய வாழ்க்கை மிகவும் துன்மார்க்கமான வாழ்க்கை, தன் சரீரத்தை விற்று பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறாள் என்று அவன் யோசித்திருக்கலாம். ஆனாலும் இறைவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக தன்னுடைய இருதயத்திற்கு விருப்பத்திற்கு உட்பட்டு அந்த மனுஷியை இவன் மறுமணம் செய்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த சல்மோன் என்பவன் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனுஷனாக இருந்தபடியினால் ராகாபுடைய சூழ்நிலையை தெரிந்தே அந்த மனுஷியை அவன் திருமணம் செய்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது சொல்லுங்கள், இறைவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கரடு முரடாக இருக்கிறதா? தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நம்முடைய இருதயம் உருவாகி இருக்கிறதா? அல்லது இறைவன் எதிர்பார்க்கிறபடிய நம்பிக்கை உள்ள, விருப்பம் உள்ள, அன்பு செலுத்துகிற, அனைவரும் சமமாக மதிக்கிற, பராமரிக்கிற இருதயம் நமக்கு உண்டா என்று பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த மனுஷன் சல்மோன் அந்த நாளில் ராகாபை ஒதுக்கி வைத்திருந்தால் இன்று இயேசுவானுடைய வரலாறு இந்த பின்னணியிலிருந்து வந்திருக்காது பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட நம்ம நினைக்கிறோம், பரிசுத்தவான்கள் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள போக முடியும், நீதிமான்கள் மட்டும்தான் பரலோகத்திற்கு போக முடியும். நீதிமான் யார்? பரிசுத்தர் யார்? பரிசுத்தவான்கள் யார்? நம்முடைய அளவுகோல்கள் என்ன? இருதயம்தான் அளவுகோல் பிரியமானவர்களே. உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் நம்முடைய இருதயத்திற்குள்ளே வழிபடுகிறோமா, பூஜிக்கிறோமா, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா, அவரை நோக்கி பார்க்கிறோமா, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோமா என்பதுதான் மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே. பணம் வரலாம் போகலாம், படிப்பு வரலாம் போகலாம், அந்தஸ்துகள் வரலாம் மாறலாம், ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் இருக பற்றிக் கொள்வோம் என்று சொன்னால், அவர் எப்படி இப்படிப்பட்ட பின்னணியிலே, வம்ச பின்னணியில இருந்து அவர் அவதரித்தாரோ, தோன்றினாரோ, இன்று அநேகரை பர்வத்திற்குள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கிருபையுள்ள தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார் பிரியமானவர்களே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 23 to 31 வரைக்கும் வாசிக்க வேண்டும். நீங்கள் வேண்டுமானால் வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்துல இயேசுநாதர் அழகாக சொல்லுகிறார். ஒரு தர்க்கம் ஒன்று போய் கொண்டிருக்கிறது. இயேசுநாதரை பார்த்து பரிசேயர்களும் சதுசேயர்களும், நீர் எந்த அதிகாரத்தினால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்கும் பொழுது, அவர் யோவான் எந்த நாமத்தினாலே அற்புதங்களை செய்தார், எந்த வல்லமையிலே அற்புதங்களை செய்தார் என்றெல்லாம் அவர்கள் கேட்க ஆரம்பிக்கிறார் இயேசுவானவர். இப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக மிகவும் அதிகமாக அவர் கோபப்பட்டவராய் இந்த வார்த்தையை இயேசுவானவர் சொல்லுகிறார் அந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் என்று பார்க்கிறோம். இப்படியாக வருகிறது, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த இடத்துல வருகிறது. ஆயக்காரர் என்று சொன்னால் டாக்ஸ் கலெக்டர்ஸ். வேசிகள் யார்? ராகா போல இவர்களெல்லாம் பரிசுத்தவர்களாக மாற்றுகிற தேவன். அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட கிருபை, அவருடைய அன்பு அதிகமாக இருக்கிறது பிரியமானவர்களே. இப்பொழுது சொல்லுங்கள், நம்மளுடைய பார்வை எப்படி இந்த சமுதாயத்தை பார்க்கிறது? சமுதாயத்தில் வாழ்கிற மக்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோமே, நம்முடைய ஜெபம் எல்லோருக்காகவும் இருக்கக்கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறார் பாருங்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெகு சிலர் என்று நாம் பார்க்கிறோம் இதே வேத புத்தகத்தில். ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ், அவங்க கூட மனம் திரும்புறாங்க. அவங்க தேவனுடைய சன்னிதானத்திற்குள் நுழைய முடியும், பரலோகத்திற்குள் நுழைவார்கள். வேசிகளும் நுழைவார்கள், ப்ராஸ்டிடியூட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தொழிலை செய்து கொண்டிருந்த அந்த மனுஷன் உண்மையாகவே அவளுடைய வம்ச வழியிலே, பின்னணியிலே இருந்து நம்மை ரட்சித்த தேவன் தோன்றினார் என்று பார்க்கும் பொழுது மெய் சிலிர்க்கிறது பிரியமானவர்களே. எவ்வளவு ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவன். 31வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ட்ரூலி ட்ரூலி ஐ சே அன்டு யூ என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நோ காஸ்ட் பார், நோ ரிலிஜன் பார், நோ டிஃபரண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். நம்முடைய இறைவனுக்கு பிரியமானவர்களே, அதனாலே எப்படி ரூத் நோகமை விட்டு பிரியாமல் அந்த மனுஷிக்கு கீழ்ப்படிந்து, நீ வணங்குகிற தேவன் என்னுடைய தேவன், நீ போகிற இடத்துல தான் என்னுடைய இடம் என்று சொல்லி கீழ்ப்படிந்து நம்முடைய தேவனை அறிந்து கொள்ள அவர் விருப்பமுள்ளவளாய் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுத்தாலோ, தீர்மானத்தை நிமித்தம் அவளுக்கு கிடைத்த வெற்றி என்ன?
முதல் கணவன் மரித்து போனாலும் இரண்டாவது ஒரு கணவனை ஆண்டவர் இந்த ராகாப் என்னும் மனுஷனுடைய வயிற்றில் பிறக்க வைத்து போவாஸ் என்னும் நபரை இந்த ரூத் என்னும் அந்த மகள் திருமணம் செய்து கொண்டு மிகுந்த கோடீஸ்வரியாக வாழ்ந்தாள் என்று பார்க்கிறோம். இந்த வம்ச வழியில உங்களையும் என்னையும் ரட்சித்த தீண்டத்தகாதவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரமாய் இருக்கக்கூடியவர்கள், அசிங்கமான தொழிலை, ஈனமான தொழிலை செய்கிறவர்கள், அதிலே தங்களை வயிற்றை கழுவி கொண்டிருக்கிறார்கள் என்று இறைவன் நினைத்திருந்தால் இப்படி ராகாப் என்னும் அந்த வம்ச வரலாற்றிலே இயேசுவானவர் அவதரித்திருக்க மாட்டார். பிரியமானவர்களே, இப்பொழுது சொல்லுங்கள், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், இனிமையானவர், மதுரமானவர், தூய்மையானவர், அன்பானவர். இந்த தேவனை குறித்து நீங்களும் நானும் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய நாமத்தை அறிந்த எனக்கு என்று நாம் பார்க்கிறோம் என்றும் விடுதலை, என்றும் ஆனந்தம். அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும், அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும், அவரை இறுக நாம் பற்றி கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வர 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 விருத்தி அடைய முடியும். பெரியமானவர்களே, நம் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் பஞ்சமான ஒரு சூழ்நிலை தான், பஞ்சத்து நிமித்தம் தான் தாங்கள் வாழ்ந்த அந்த பகுதியில் இருந்து பெத்லகேம் என்னும் அந்த ஊரில் இருந்து அவர்கள் மோவாப் தேசத்திற்கு மூவ் பண்றாங்க. பெரியமானவர்களே, வேதத்தில் நிறைய பேருடைய குடும்ப பின்னணியை பார்க்கிறேன், வரலாற்றை பார்க்கிறேன். பஞ்சம் வரும்பொழுது, பிரச்சனை வரும்பொழுது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் பெயர்கிறார்கள். பெயர்வது கூட நல்லது. பழைய வண்ணாரப்பேட்டையில் பிறந்தவன் நான், 18 ஆண்டுகள் அந்த இடத்துல வாழ்ந்தவன் என் குடும்பத்தோடு. நான் அந்த இடம் எங்களுக்கு பிடிக்கவில்லை, அந்த அட்மாஸ்பியர் எங்களுக்கு பிடிக்கவில்லை, அந்த சூழ்நிலை எங்களுக்கு பிடிக்கவில்லை. கர்த்தருடைய பெரிதான கிருபையில் அங்கிருந்து நாங்கள் ஐசஸ் பகுதிக்கு வந்தோம். ஐசஸ் பகுதிக்கு வந்த மாத்திரத்தில் தேவனை அறிந்த மனுஷி எனக்கு இறைவனை அறிமுகப்படுத்தினால் அந்த டீச்சர் மிஸ்ஸஸ் ரோட்ரிக்ஸ் என்பவர்கள். அந்த நாளில் தேவன் என்னை தொட்டிருக்கிறார் என்று இன்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த மகளுடைய ஜெபம் எனக்கு பதிலாய் மாறி இருக்கிறது என்று இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன். அந்த மகள் தேவ மனுஷி இன்று உயிரோடு கூட இருக்கிறார்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. எனக்கு அன்று 20 வயது இருக்கும் பொழுது அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு 55, 56 வயது இருந்திருக்கும். எனக்கு இப்பொழுது 61 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இப்பொழுது நிச்சயமாக அவர் இருந்தால் சந்தோஷம், இல்லை என்றாலும் டபுள் சந்தோஷம். அவர்களுடைய ஜபத்து நிமித்தம் அவர்கள் எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினது நிமித்தம் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக சாட்சியுள்ள ஒரு மனுஷனாக, தேவனை நம்பின ஒரு மனுஷனாக, அவருடைய ஊழியக்காரனாக உங்களுக்கு முன்பாக வந்து அமர்ந்து தேவனுடைய நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுகிறதுல நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பெரியமானவர்களே, சந்தோஷம் என்று சொன்னால் சரீரத்திலே இருக்கிற தெய்வீக சுகத்து நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். என் குடும்பம் முழுவதும் தெய்வீக சுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தெய்வீக சமாதானத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தெய்வீக பாதுகாப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பொல்லாத உலகம், எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே. இது ஒரு பொல்லாத உலகம், வஞ்சகம் நிறைந்த உலகம், ஓநாய்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிற உலகம், நரிகள் சூழ்ச்சிகள் செய்யும் நரிகள் சூழ்ந்திருக்கிற உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் நீங்களும் நானும் இன்று இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ முடிகிறது என்று சொன்னால் அந்த நாளில் ராகாபை கண்ணோக்கி பார்த்த தேவன், ராகாப் தேவனை கண்ணோக்கி பார்த்த மனுஷி, அதுபோல இன்று நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறதும் நாம் அவரை நோக்கி பார்ப்பதும் கிடைத்திருக்கிற மாபெரும் பாக்கியம். பிரியமானவர்களே, நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்து வைத்திருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை தான். அவர் உங்களையும் உங்களுடைய நாமத்தை அறிந்திருந்தாலும் நீங்கள் மிகவும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த 2வது பாகத்தை இதோடு கூட நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் இந்த பாகத்தில் இன்னும் ஒரு பகுதியை நான் தியானம் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த காரியங்களை நம் மத்தியிலே செய்வார். இந்த சத்தியத்தை பகுத்து போதிக்க இறைவன் கொடுத்த வரங்களுக்காகவும் அபிஷேகத்திற்காகவும் வெளிப்பாடுகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறேன். மிகவும் சந்தோஷத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட இந்த உபதேசத்தை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். பிரியமானவர்களே, இதை கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அதன்படியே வாழ முயற்சி செய்யுங்கள், அநேகருக்கு பரிந்துரை செய்யுங்கள். அநேகர் நன்றாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் மட்டும் நன்றாக வாழ்ந்து பரலோகத்திற்கு போவது என்பது அது ஒரு நேரோ மைண்டட் என்று நான் பார்க்கிறேன். அநேகருக்கு எடுத்து சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, நீங்கள் அறிமுகமானவர்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை நீங்கள் கொடுங்கள். மிகவும் மோசமான சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், அதாவது ராகாபை போல, ரூத்தை போல கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவளுக்கு கொண்டு போய் சேருங்கள். அதற்கு நீங்கள்
பலனை பெறுவீர்கள் நிச்சயமாக இறைவனிடத்தில் என்று சொல்லி இந்த நேரத்தில் நான் உங்களை விட்டு நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு சில நாட்களிலே, ஒரு சில வாரங்களிலே உங்களை மீண்டும் சந்திப்பேன். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரோடும் கூட இருந்து நம்ம வழி நடத்தட்டும். எல்லா துதிகான மகிமையும் அவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். God bless you all. Bye bye.